ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இங்கே பாருங்கள், நம்ம அடை வச்ச கோழி குஞ்செல்லாம் எவ்வளோ பொரிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாம்பு கோழியை பார்த்து எடுத்து வைக்கணும். இப்போ புதுசாக கொத்த ஆரம்பிச்சிருக்கா. எடுத்து வச்சு பார்த்தா 1 2 3 4 5 6 குஞ்சு பொரிச்சிருக்குங்க. நம்ம இந்த ஓட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அடை பொரிச்ச முட்டை ஓட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம செடிக்கு போட்டுடலாங்க. அது உரமாயிரும். ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய அப்படி தான் போட்டிருக்கேன். இந்த தடவை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் இது சப்போட்டா செடிக்கு போட்டலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி முருங்கை மரத்துக்கு போட்டிருக்கோம். சப்போட்டா செடிக்கு இப்போ போட போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொன்றும் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து படுத்துருச்சு. சரி, இன்னும் 3 முட்டை இருக்குது பொரிக்குன்னு பார்த்தா பொரிக்கலை. அதுக்கப்புறம் எந்திரிச்சு எல்லாம் மேய போயிட்டாங்க. அழகாக படுத்துருக்காங்க. இந்த முட்டையெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், மீதி இருக்கிற முட்டைக்கு படுத்துக்கிட்டுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் எல்லாம் மேய போயிட்டு வந்து உட்காந்துருந்தது. ஆனால் மறுபடியும் அந்த 3 முட்டை பொரிக்கலைங்க. அந்த 6ஓடு எழுந்திரிச்சு 2026க்காக ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருச்சாட்ருக்கு. 6 முட்டை தான் பொரிப்பேன், 6 முட்டை தான் பொரிப்பேன்னு பொரிச்சிச்சு. ஆனால் 6 கலரில் இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி ஒவ்வொரு மனுஷங்களும் வித்தியாசமாக இருக்காங்களோ அந்த மாதிரி கோழி குஞ்சு இருக்க மாட்டிருக்கு. புது வருஷத்தில் எவ்வளோ வித்தியாசமான மனிதர்கள் வந்தாலும் நம்மளோட இயல்பை மாற்றாமல் இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.